ராஜேஷை பயமுறுத்தியது விமானமா? வாழ்க்கை உணர்வுகளின் குரல். ஒரு செய்தியா? ராஜேஷ் விமானத்தில் ஏறவில்லை. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்த பயணம் அவனுக்கே ஆபத்தானதாக மாறியது. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ராஜேஷ் முக்கியமான அலுவலக வேலையாக வேறு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. விமான டிக்கெட் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன்பு அவனுடைய நண்பன் கேட்டான், விமானத்தில் போகிறாயா? சமீபத்தில்தானே ஒரு விமான விபத்து நடந்தது. ரயிலில் போகலாமே. அந்த ஒரு வார்த்தை போதும். ராஜேஷின் மனதில் கடந்த வாரம் தொலைக்காட்சியில் பார்த்து அந்த விமான விபத்தின் காட்சிகள் மீண்டும் ஓடத் தொடங்கின. விமானம் விழுவது, புகை, அழும் மக்கள். அவனால் அந்த காட்சிகளை மறக்க முடியவில்லை. உடனே விமான பயணத்தை ரத்து செய்தான். விமானம் ஆபத்தானது. காரிலேயே போகிறேன் என்று முடிவு செய்தான். ஆனால் சில மணி நேரத்திற்கு பிறகு நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது அவன் தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டான். விமான விபத்தை பார்த்ததால் நான் விமானத்தை பயந்தேன். ஆனால் சாலையில் நடக்கும் ஆயிரக்கணக்கான விபத்துகளைப் பற்றி ஏன் அதே அளவு பயப்படவில்லை? அப்போதுதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவன் முடிவை எடுத்தது உண்மையான ஆபத்தை வைத்து அல்ல. அவன் மனதில் மிகவும் தெளிவாக பதிந்திருந்த ஒரு காட்சியை வைத்து. அந்த ஒரு விமான விபத்து அவனுடைய நினைவில் மிகப்பெரியதாக இருந்தது. ஆனால் உண்மை என்ன? நம் நினைவில் ஒரு சம்பவம் மிகவும் தெளிவாக இருப்பது அது அடிக்கடி நடக்கிறது என்று அர்த்தமல்ல. இதுதான் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். நம் மனதில் எளிதாகவும் வலிமையாகவும் நினைவுக்கு வரும் தகவல்களை வைத்து ஒரு விஷயம் எவ்வளவு ஆபத்தானது அல்லது எவ்வளவு பொதுவானது என்பதை நாம் தவறாக மதிப்பிடுவது. வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை பார்த்தவுடன் முடிவு எடுக்காதீர்கள். பயம் காட்டுவது ஒரு காட்சி, உண்மை சொல்வது தரவுகள். நினைவில் இருப்பதையும் நிஜத்தில் இருப்பதையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் சில நேரங்களில் நம்மை பயமுறுத்துவது ஆபத்து அல்ல, ஆபத்தை பற்றிய நம் நினைவுதான். இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.